ஹாய் கைஸ், நிறைய பேர் வந்து யூகேக்கு ஐஎல்ஸ், பிடி, டோஃபில் இது மாதிரி என்ட்ரி எக்ஸாம்ஸ் இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்றைக்கும் இந்த வீடியோவில் தான் என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் யூகேயில் எம்ஓஐ அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட என்ட்ரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அதாவது ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், இல்லை சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை ஐஜிசிஎஸ்சியாக இருக்கட்டும், ஸோ எந்த போர்டாக இருந்தாலும் அதில் அவங்களுக்கு 70 இல்லைனா 75% மேலே இருந்ததுன்னா 12th இங்கிலீஷில் அவங்களுக்கு வேவர் கிடைக்கும். வேவர்னால் என்னென்னா லைக் நம்மளோட எம்ஓஐ அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் ஆர் இன்ஸ்டியூஷன், தட் இஸ் த பேச்சுலர்ஸ் எங்கே முடித்தோமோ அங்கேருந்து நம்ம வந்து ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் லெட்டர் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேவர் கிடைக்கும். ஸோ மீடியமாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் லெட்டர்லேயுமே ஒரு லைன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க யூனிவர்சிட்டிஸ்லேருந்து. என்னென்னா லைக் இப்போது ஒரு சப்போஸ் நம்மளோட காலேஜ் இருக்குன்னா அது எந்த யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட்டட் ஆயிருக்குன்னு அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் லெட்டரில் கொடுக்கணும். ஸோ அந்த இதை வச்சு தான் நம்ம ஹோல் ப்ரோக்ராமே அதாவது நம்ம பேச்சுலர்ஸ் ஃபுல்லாக வாஸ் டாட் ஆன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்று நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கும்போது நம்மளுக்கு எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேருந்தும் வேவர் கிடைக்கும். ஸோ என்னெல்லாம் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து நம்மளுக்கு யூகேலேருந்து வேவர் கிடைக்கும்னு நான் இப்போ உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டே தரப்போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நியூ கேசல் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் பாத், யூனிவர்சிட்டி ஆஃப் எசெக்ஸ், University of Wales Trinity St David, University of Strathclyde, University of Dundee, University of Hertfordshire, University of Roehampton, University of Southampton, Bangor University, Birmingham City University, Heriot-Watt University, University of Portsmouth, University of Salford, Cardiff Metropolitan University, BPP University, University of East London and University of Aberdeen. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையுமே அதாவது யுனைடெட் கிங்டமில் இருக்க இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு எம்ஓஐ வச்சே வேவர் கிடைக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் உங்கள் கேட்டகரியில் இருந்ததுன்னா அண்ட் உங்களுக்கு 70% மேலே 12th இருந்ததுன்னா இங்கிலீஷில் தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தி வேவர். ஸோ இந்த வேவருக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்கன்னா ஈஸியாக உங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் த்ரூ பண்ணிடலாம் எந்த என்ட்ரன்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் இல்லாமலே. ஸோ அதுக்கு ஐஎல்ஸும் தேவையில்லை, டோஃபிலும் தேவையில்லை, பிடியும் தேவையில்லை. ஜஸ்ட் திஸ் MOI letter that you get from your university or from your college will make you go through the applications very smoothly and meet the entry requirements. So this is all for today. I hope this information is very useful for you all. So we will see in another video. Until and unless, it's Steffi from Leviticus signing off. Bye.